என்னால பண்ண முடியாது. எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சா ஹாஸ்பிட்டலா? கை நல்லா இருக்கு. கால் கொஞ்சம் வாங்கல. நெஞ்சில காயமான எந்த டைமும் இல்ல. அப்போ அதெல்லாம் கனவுதானா? அடடே, நீங்க கண் முடிச்சிட்டீங்களா? நீங்க என்னோட பேர் ஊஜென்சல், ஹண்டர் அசோசியேஷன் சர்வேலன்ஸ் டீமோட மேனேஜர். ஓ அப்படியா? யாராவது சர்வேலன்ஸ் தேவைப்படுதா? இப்போதைக்கு உங்க டாக்டர் கூட்டிட்டு போங்க. இருக்காங்க. உண்மை சொல்லணும்னா சாங் அவரோட கையில் இறந்துட்டார். அதனால ஒரு ஹண்டரா தான் ஓய்வு பெறணும். அதனால ஜூஹி பெரும் அதிர்ச்சி ஆனதால சைக்காட்ரிக் கேர்ல இருக்காங்க. அவங்க கண்டிஷன் பார்க்கும்போது அவங்க ஹண்டர் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த டபுள் டென்ல இருந்து 6 பேர் மட்டும் தான் தப்பிச்சிருக்கீங்க. ஒரு நிலவரம் கிடைச்சிருக்கு. ஒரு ஹண்டரோட வேலை எப்பவும் ஆபத்து நினைச்சதா இருக்கும். அதே மாதிரி விபத்து நடக்கிறது அரிதானது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒயிட் டைகர் கில்ட் வந்தப்போ நீங்களும் சாங்கும் தரையில விழுந்து கிடந்தீங்க. அதே மாதிரி எங்க உயிர் பழிச்சவங்க சொன்ன சிலைகளும் கோயில் இருந்ததுக்கான எந்த ஒரு தடையும் அங்கே கிடைக்கவே இல்லை. ஆனா அங்க உங்களால நம்ப முடியல. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல ஏதாவது முரண்பாடு இருந்து சம்பவம் நடந்த இடத்துல எந்த ஒரு உடல் கிடைக்காம இருந்தா உங்களுடைய குடும்பம் தான் சந்தேகம் எழுந்திருக்கும். அதாவது இது எங்களோட சின்ன யூகம் மட்டும்தான். ஓ சஞ்சீவு, நீங்க உங்களோட 2வது விழிப்புணர்வை உணர்றீங்களா? எனக்கு 2வது விழிப்புணர்வா? ஒரு ஹண்டரோட சக்தி விழுத உடனே தீர்மானிக்கப்படுது. அந்த பாயிண்ட் வந்து எப்பவும் மாறாது. ஆனா 2வது விழிப்புணர்வு மூலமா நினைச்சதை சாதிக்க முடியும். அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த லிமிட்ஸ் அதை தாண்ட வைக்கும். அது ஏன் எக்ஸாக்ட் உயிரா? என்னால அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த மனாமீட்டர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தது எனக்கு ஞாபகம். ஜீனா, முதல்ல நீ உடம்ப நல்லா பாத்துக்கணும். எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? சாரி. உன் கூட இருக்க மத்தவங்க நல்லா இருந்தாலும் நீ தான் எப்பவும் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லப் போற. எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? இவளை விட்டு போய் நினைச்சா என்னால நம்பவே முடியல. 3 நாள் ஆளே காணோம். இப்ப ஏன் செஞ்சுட்டு இருக்க? நீ இதே மாதிரி பண்ணா ஸ்கூல் விட்டு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கும். அப்புறம் நீ ஹண்டர் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு புரியுது சாரி. ஆனா ஜீனா, இது என்ன பாத்தியா? என்னது? என்ன மன்னிச்சு. அதாவது சில நேரங்கள் நமக்கு கேம்ல 100 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்ல. இப்போ கேம் முக்கியமா? நீ அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி படிப்ப? உன்னோட மண்டை வயசு அதிகமா என்ன? ஆனா நீ தான் அதிகமா கேம்ஸ் விளையாடல, ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கு. ஜெனரலா நம்ம மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். என்னது மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ணதா? இப்போ ஏன் திடீர்னு கேம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க? இங்க ஹாஸ்பிடல்ல போர் அடிக்குதுல. முன்னாடி இந்த பிளேயர் பார்க்க ஞாபகம் இருக்கு. நல்ல வேலை போனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி நான் கிளம்புறேன். உன்னை வெயிட் பண்ணதுக்கு சாரி. இந்த சிஸ்டம் பிளேயர் அசஸ் பண்றதுக்காக உருவாக்கிருக்காங்க. இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆச்சுனா அப்புறம் தான் வித்தி பண்ணலாம். உங்களுக்கு ஏத்த ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னன்னு புரியல. பொறுமையா தான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டெய்லி குவெஸ்ட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கன்ஃபார்ம், புஷ் அப்ஸ், சிட் அப்ஸ், ஸ்குவாட்ஸ், ரன்னிங். டெய்லி குவெஸ்ட் உங்களால முடிக்க முடியலனா பெனால்டி விதிக்கப்படுமா? என்ன இதெல்லாம்? ஒரு வேளை ஜோக்கர் எனக்கு சரிப்பே வரல. ஏற்கனவே ஹாஸ்பிடல்ல இதெல்லாம் பண்ண ஸ்டாமினா எங்க வரும்? என்ன நடக்குதுன்னு புரியல. அந்த ஹண்டர் சஞ்சீவுக்கு 2வது விழிப்புணர்வு வந்த மாதிரி எனக்கு தெரியல. சேர்மன் கோ. சொல்லு. நல்ல வேளை அந்த நிலவை ஒரு பெரிய பிரச்சனை ஆகாம இருந்தது. அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு. உண்மைதான். இவங்க சொன்ன மாதிரி நடந்ததான்னு எனக்கு தெரியல. இந்த நிலவை முழுக்க மர்மமாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாம ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுக்கணும். அதோட அடுத்த எவாலுவேஷனுக்கு டேட்டாபேஸ்ல என்டர் பண்ணணும். புரியுது சார். இதுக்கு ஒரு தீர்வு யோசிக்கணும். அடுத்து பியான் கேட்ல நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டரா பங்கேற்கணும். சொன்னது புரியுதா? இன்ஸ்ட்ரக்டரா? என்ன சொல்றீங்க? புதுசா இங்க சேரவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பிராக்டிஸ் ஆகும். உங்களால இது முடியுமா? என் திறமை மேல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி வழக்கமா செய்யற மாதிரி ஃபைட் பண்ணணும். உங்க எக்ஸாம்பிள் வச்சு மத்தவங்க கத்துப்பாங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய திறமைசாலி. இந்த ஹண்டர் ஸ்கேல் இருக்குல்ல, நாட்டுல இருக்கிற 5 பெரிய சங்கங்கள்ல ஒண்ணு. ஆனா சர்வதேச அளவுல அடையாளம் கிடையாது. தனிப்பட்ட ரேங்க்ஸ் இதனால இன்க்ரீஸ் பண்ண முடியலனாலும் நம்மளோட கூட்டு போர் திறனை மேம்படுத்த முடியும். சோ நேரம் வரும்போது நம்ம திறமையை காட்டலாம். இது இன்னொரு கேட்டா? சோ ஏரி ரேங்க் இப்போ ஓபன் ஆயிருக்கு. மத்த எல்லா கில்ஸும் வேற ஒரு வேலையில இருக்காங்க. உங்களால முடியாதுன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன நடக்குது என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன